புதிய வேளாண் சட்டங்களை ஆதரித்து சென்னையை அடுத்த மறைமலை நகர் பகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நான் ஒவ்வொரு வருடமும் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். I feel wonder that the most beneficiary of MSP regime, that is the farmers of Punjab, part of them are misguided and are agitating against the very decision. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அந்த அறிவிப்பில் அதிகமாக பயனடைவது பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள் தான். ஆனால் அவர்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்பது வேடிக்கையாக இருக்கிறது. And therefore let me tell here from here also that Punjab farmers have received every year more MSP in last 4 years, and they have got nearly double the amount what they used to get during Congress and DMK regime. இங்கிருந்து பஞ்சாப் சார்ந்த விவசாயிகளுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 4 ஆண்டுகளாக குறைந்தபட்ச ஆதரவு விலை இதற்கு முன்பாக கிடைத்ததோடு அதிகமாக அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். Their incomes have already doubled. They have experienced it. Still they are misguided and doing agitation. அவருடைய ஆண்டு வருமானம் இப்ப விவசாயத்துல 2 மடங்காக ஏற்கனவே உயர்ந்திருக்கிறது. இருந்தாலும் கூட அவர்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். We solidly stand behind the common man of the country, and as Modi ji has come from the poor background, he was selling tea on the railway platform. Now he is running the country. Poor people is his idol, and he will always ensure that poverty goes. மோடி அவர்கள் ஏழை குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர். அவர் விவசாயிகளுக்கு நல்லதை தான் செய்வார். குடிமக்களுக்கு சாமானிய மக்களுக்கும் கூட அவர் சாமானிய மக்கள் பக்கம் கூட பிரதமர் மோடி அவர்கள் இருப்பார்கள். I think now the time is there, only 1 minute to go, and Modi ji will start talking to us. 5 crore people of India he will be talking. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. பாரத பிரதமர் 5 கோடி இந்திய மக்களோடு இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள். And therefore, without taking much time, let me assure that MSP will continue, APMC will continue, the farmer schemes will continue. Modi ji today is giving 2,000 rupees each to 9 crore farmers, and at 12 o'clock after he gives, you just see check your SMS in your bank account, you will receive 2,000 rupees, those who are farmers. கடைசியாக விவசாய கொள்முதல் நிலையங்கள் கண்டிப்பாக இயங்கும். குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது தொடர்ந்து இருக்கும். விவசாய திட்டங்கள் தொடரும். இப்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் 9 கோடி விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் இப்பொழுது வழங்க இருக்கிறார். நீங்கள் இங்க இருக்கிற விவசாயிகளாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுடைய SMS வரும், குறுஞ்செய்தி வரும். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வங்கி கணக்குல 2000 செலுத்தப்பட்டது என்ற குறுஞ்செய்தி இப்ப வரும். See, Congress in 10 years DMK and UPA gave one time loan waiver, and what was the amount? 53,000 crore rupees. And now Modi ji has already paid, including today's, 1,20,000 crore into your bank accounts. If the money given by UPA was for the banks, not for the farmers, now we are giving money for farmers, and it will continue for 10 years. So 53,000 of UPA and 7 lakh crore of Modi ji. This is the difference. This is the vision of farmer welfare of Modi ji. 2004 2014 வரை 10 ஆண்டு காலம் யூபிஏ அரசாங்கம் மத்திய ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்த கடனுடைய மதிப்பு 53,000 கோடி. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு
கொடுக்க போற அந்த பணத்தோடு சேர்த்தா 1,20,000 கோடி, கிட்டத்தட்ட இந்த 6.5 ஆண்டு காலத்துல 7 லட்சம் கோடி விவசாயிகளுடைய வங்கி கணக்கு நேரடியாக செலுத்தப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில 53,000 கோடி வங்கிக்கு அனுப்பப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பணம் இன்னைக்கோட சேர்த்து இந்த வருஷத்துல 1,20,000 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவங்களுடைய அக்கவுண்ட்ல, அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுகிறது.